கடைக்கு போகும்போது மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. சரி நல்லா இருக்க வரைக்கும் வேக போட்டேன். அது எப்படி வாங்கணும்னு தெரியல. ரொம்ப பெருசாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியும் நல்லாவே இல்லை. இது எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வேக போட்டுட்டு ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். சில பேருக்கு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்ட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கு வேக வச்சது கொடுத்தா பிடிக்கவே இல்லை. அதனால் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஐடியா கொடுத்தாங்க. பச்சையாகவே தோல் சீவிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க தோசை மாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாவில் தோசை ஊற்றிட்டு பசங்கிட்ட இல்லை என்ன ஆட் பண்ணியிருக்கேன்லாம் சொல்லாமல் அமைதியாக நார்மல் வெங்காய தோசை மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். பசங்களாலையும் கண்டே பிடிக்க முடியல. வேணான்னு சொன்னவங்க எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படிக்கே அன்புடன்